feminine. சரியான சங்கட்ட சோதனை என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுத்தேன், அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆடியோ செட் ஆகலை. சரி, ரெண்டாவது டைம் செக் பண்ணிட்டு சரி எனக்கும் ப்ளக்கை மட்டும் நல்லா ப்ளக் பண்ணி பார்க்கலாம், பின்னை மட்டும் நல்லா ப்ளக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணி பார்த்தேன், செட் ஆகல. அப்புறம் கடைசியில் என்ன தான் மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தா என்னோடய ஹெட்செட்டில் மிஸ்டேக் ஆகிடுச்சு, மைக்கில் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஊதான் இப்போயே வந்து பார்த்திங்கன்னா நான் பரமத்தி வேலூர் வந்துட்டேன். ஸோ இந்த கரூர் சேலம் அப்புறம் வீட்டுக்கு என்ன சொல்கிறதுனா மைக் இல்லாமல் தான் போயாகணும். ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியல. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறேன். என்ன பண்ண, ஐயோ கடவுளே 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 முடியல. ஏன் தானோ எதுக்கு தானோ சங்கட்டமாக இருக்குங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டேன், எனக்கு இப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன், இப்போ தான் செக் பண்ணி பார்க்குறேன். கடைசியில் பார்த்தா மைக்கு ப்ராப்ளம். இப்போ என்ன பண்ண முடியும், நான் ஒன்றும் பண்ண முடியாது. கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேலம் வந்தாச்சு. ஆனால் சேலம் வரங்காட்டி நான் ஒரு வழி ஆகிட்டேன்னுட்டுருக்கு. அப்போ ஆனால் முடியலைங்க, நிஜமாலுமே சீரியஸாக ரொம்ப 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 இதாக இருந்தது. எனக்கு என்ன சொல்லலாம், ஒரு பக்கம் லைட்டாக தூக்கம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக டயர்டு. மைக் இல்லை, மைக் இருந்தால் நிஜமாலுமே ஏதாவது பேசிட்டு வந்திருப்பேன். எனக்கு மைக்கு சுத்தமாக இல்லை. மைக் இல்லாமல் போனதான் எனக்கு பிரச்சனை. ஆம்புலன்ஸ் வருது. மைக் இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் பேசியிருந்திருப்பேன். மைக்கு இல்லை. ஸோ எனக்கு அதுவே பெரிய வருத்தம், சங்கட்டமாக போச்சு. சரி பரவாயில்ல, இருக்கட்டும் விடுங்க, போய் என்ன இருக்குது. எனக்கு அந்த ரூட்டு தெரியும். எப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போனோம்னா அந்த பழைய பஸ் ஸ்டாண்டை கிராஸ் பண்ணி போகிற அந்த ரூட்டு தெரியும். ஆனால் இது எனக்கு தெரியாது. இதில் இந்த ரூட் இருக்கானே எனக்கு தெரியல. சரி, நான் எதுக்கும் உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு தான் நான் வந்தேன். காய்ஸ், நம்ம நெத்திமேடு வந்தாச்சு. டடான் டடான் டன் 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 டன். வயசு இங்கே தான் எங்கேயோ சொன்னாங்க. ஸோ எங்கேயும் நான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். சரி, ஓகே காய்ஸ், நம்ம வந்த 2 வேலையும் அமோகமாக முடிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா, எனக்கு அங்கே கரூர்லேயும் வேலை முடியல, சேலத்துலேயும் வந்து பார்த்தேன். அது பேப்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது, சின்னதாக சைஸு சின்னதாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் ஹைட்டிலேருந்து போச்சு அப்படின்னா பேப்பர் வந்து மேலே ஃப்ளோட் ஆகிறதே தெரியாது. ஸோ அதை வாங்குறது வேஸ்ட்டுன்னு நினச்சேன். அதே மாதிரி ஆகிடுச்சு. இன்னொரு கடை இருக்குது, ஆனால் அவங்க ஃபோன் பண்ணால் எடுக்கலை. எனக்கு கரெக்டாக கடை லொக்கேஷன்ஸ் தெரியல. ஸோ ஃபோன் பண்ணேன், லொக்கேஷன் கேட்குறதுக்கு ஃபோன் எடுக்கலை. ஸோ விட்டுட்டு இன்றைக்கி கிளம்பியாச்சு. ஸோ பார்க்கலாம், மறுபடியும் வேறு டைம் இருக்குது, வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா அப்புறம் நம்ம பெங்களூரில் பர்ச்சேஸ் பண்ணல அவங்கக்கிட்டேயே வாங்க வேண்டியதுதான். ஒரு இது போட்ட சொல்லிட்டு தான் நம்ம அங்கேயே வாங்குற அப்படின்னா அங்கே நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், பொருள் மெட்டீரியல் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் கான்ஃபிடெண்ட்டாக அங்கேயே வாங்கலாங்கிறேன். நான் கூட கல் நினச்சி பயந்துட்டேங்க. அதை கல்லாக மட்டும் இருந்தோம் அப்படின்னா அவ்வளோதான், பரட்டி விட்ருக்கேன் அப்படியே. இன்றைக்கான ரைடு முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஏங்க இது சொல்ல மறந்துட்டேன்,
என்ன அப்படின்னா நாங்கள் சேலத்துக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது நான் வீடியோ ஆன் பண்ணேன். அப்போ ஆக்சுவலாக மைக் ஒர்க் ஆகலன்னு நினச்சி நான் பேசிகிட்டு வந்தேன். பார்த்தா இங்கே வந்து நான் கடையில் உட்காந்து செக் பண்ணி பார்த்தேன், ஒர்க்கில் தாங்க இருந்திருக்கு. என்னங்க மைக் இது இப்போ வந்து ஒர்க் ஆகுது என்னன்னு தெரியல. ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. அப்பப்போ ஒர்க் ஆகுது, அப்பப்போ ஒர்க் ஆகாமல் போகுது. நான் இது என்ன நினச்சி இது பண்ணுறோம். அந்த பையன் பாருங்க எப்படி பார்த்தானே. இன்னைக்கு ஏகப்பட்டது பேசணும்னு நினச்சேன், பட்டு பேச முடியல. அங்கே கரூரில் இருந்து சொல்லப்போனால் நான் கரூர் இங்கே வரும்போது நிறையா பேசணும்னு நினச்சேன். பார்த்தா எனக்கு மைக்கு கட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சைலண்ட்டாக வந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜெட்டிக் ஆகிட்டேன். என்ன அப்படின்னா எனக்கு ஒர்க்கு முடிஞ்சுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். கார் அண்ணா தன்னா தன்னா தானா கைஸ். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம சேனல் நம்ம வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ வியூஸும் நல்லாவே போகுது. பட் என்ன அப்படின்னா இன்ஸ்டாவில் பார்க்குறாங்க நிறைய பேர். சொல்லப்போனால் இன்ஸ்டாவில் நிறைய பேர் பார்க்குறாங்க. வியூஸ் நல்லா சூப்பராக போகுது. என்ன அப்படின்னா அந்த வியூவர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேயே அப்படியே கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ இன்ஸ்டாவில் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேம் இதே நேமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து யூடியூப்பில் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? எனக்கு யூடியூப்பில் அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. அப்புறம் புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்க வந்திருந்தாலும் சரி, இல்லை வீடியோஸை பார்த்துட்ருக்கீங்கனாலும் சரி, நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. உங்களுக்கு வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் கொடுக்குறேன். மோட்டோ விலாகில் இல்லை ட்ராவல் விலாகில் எப்படி வேணும், பசங்களோட ஃபன் கண்டென்ட்டு எடுத்து போடுறது, அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ ஸோ அதெல்லாம் நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே கொஞ்சம் எனக்கு மோட்டிவேட் பண்ணி விடுங்க, ஓகேங்களா? நம்ம கூடிய சீக்கிரத்தில் ஒரு பைக் வாங்குகிறோம். நமக்கென்று ஒரு பைக் வாங்குகிறோம். ஏன்னா எப்படி சொல்கிறது, நம்ம பைக் இருந்தால் அது வேறு தான். எங்கே வேணேன் இப்போது பண்ணா பைக்கில் எடுத்து வந்துருக்கிறேன். ஒரு புஷ் பண்ணி ஓட்டுறது கூட நான் யோசிக்கிறேன். கொஞ்சம் தயக்கப்படுறேன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இது இன்னொருத்தர் வண்டி கரெக்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் போய்ட்டு என் வண்டியாக இருந்தால் நான் இந்நேரம் என்னென்ன விற்ற கட்டமோ அதையும் காட்டியிருப்பேன். அதுக்குன்னு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமலாம் ஓட்ட மாட்டேன். நம்மளுது அப்படின்னு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்கும். இது என்னதான் இருந்தாலும் அண்ணாவது. ஸோ அவங்க பொருள் நம்மக்கிட்ட எப்படி கொடுத்தாலும் நம்ம அவங்க பொருள் அவங்ககிட்ட கரெக்டாக கொடுத்துடணும். அப்போ தான் இன்னொரு நாளைக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கைஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வீக் வந்து பார்த்திங்கன்னா நான் மேட்டூர் பக்கத்தால் பாலமலை அப்படிங்கிற ஒரு ஏரியா, அது ஆக்சுவலாக இந்த வீக்கு நான் போகிறது, அதாவது இன்றைக்கி போகிறதா இருந்தது. என் ஃப்ரெண்டு அங்கே ஒருத்தர் இருக்கிறார், அவரும் யூடியூபர் தான். அவரை வரீங்களான்னு கேட்டால் அவர் வந்துட்டு ப்ரோ நானும் கண்டிப்பாக வரேன், ஆனால் நெக்ஸ்ட் வீக் போகலாம், இந்த வீக்கு நான் திருப்பதி போகிறேன் அப்படின்னாரு. ஸோ அதனால் அவரை விட்டுட்டேன். சரி ஓகே, அவருக்காக நெக்ஸ்ட் வீக் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வீக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஏப்ரல் எண்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வால்பாறை, கொடைக்கானல், ஊட்டி, இதில் 3ல் எங்கே ஒன்று ஒரு ரைடு அடிச்சிடணும், மூணார் அந்த மாதிரி. ஏன்னா அங்கே வந்து இப்போ ஒரு சீசன் போயிட்டுருக்கு, அந்த ஜார்க்கண்டா ஃப்ளவர் அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஃப்ளவர் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பார்த்துருக்கேன். அது வந்து இந்த சீசன் தான் நாட்டிருக்கு.
ஸோ அதனால் சீசனில் வர ஸ்பாட்டெல்லாம் நம்ம என்றைக்கு மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அது ஒன்ஸ் வந்துட்டு போயிடுச்சுன்னா அவ்வளோதான். இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் வந்தது பாருங்கள். ஐஸ் எப்படி காஷ்மீரில் இருக்க மாதிரி ரொம்ப ஸ்னோவெலாம் இருந்ததில்ல, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்போ போகணும்னு நினச்சேன், பட் அந்த டைமில் என்னால் முடியல. ஸோ அதனால் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். பார்க்கலாம், நம்ம இனிமேல்னாவது சீசன் டைமில் என்னென்ன ஸ்பாட்டு பார்க்கணுமோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்த்துடலாம். ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுக்காக, எனக்காக எப்படி சொல்கிறது, ரெஃப்ளெக்ஷன் இப்போ தான் தெரியுது. தண்ணி குடிக்காமல் விட்டதுனால. தண்ணி குடிச்சிட்டு இருந்தப்போ எனக்கே நல்லா ஃபீல் ஆச்சு. உடம்பு நல்லா ஹீட்டெலாம் நல்லா ஆவரேஜாக மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது. இப்போ தண்ணி குடிக்கிறது விட்டுட்டேன். இப்போ என்னால் இன்றைக்கி ரைடு சுத்தமாக பண்ண முடியலை. ஸோ தண்ணி நிறையா குடிங்க, ரொம்ப அவசியம். அதே மாதிரி சீசன் ஃப்ரூட் சாப்பிடுங்க. ஹெல்த்து ரொம்ப முக்கியம்ப்பா. காசு சம்பாதிக்கிறது, ஒர்க்கு பார்க்குறது, டைம் இல்லை, அதெல்லாம் செகண்டரி. ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம போடுற எஃபோர்ட் எல்லாமே அதுக்காக மட்டும்தான். இன்னொன்று என்ன அப்படின்னா, எக்ஸ்பிரஸில் வெயிட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது வண்டி. ஏன்னா ஒரு சின்ன கார் கிராஸ் ஆனால் கூட அப்படியே வண்டி புஷ் பண்ணுது, அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் வாபுல் ஆகுது வண்டி. இந்த வண்டியில் நான் இதுலேயே ஃபீல் பண்ணல, எக்ஸ்பல்ஸில் நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பல்ஸில் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஆஃப் ரோடிங் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அண்ணாவும் வர மாதிரி இருந்தால் மாற்றி ஓட்டிப்போம். நான் நம்மளோட ஜிப்புவும் ஓட்டிக்குவேன், இந்த எக்ஸ்பல்ஸ்லையும் ஓட்டிக்குவேன். ஃப்ரெண்டு வர்றார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேடிஎம்மில் வருவார்னு நினைக்கிறேன். அவர் எதில் வர போகிறான்னு தெரியல. கேடிஎம் தான் வச்சுருக்காரு, 390 வச்சுருக்காரு. ஸோ அதில் தான் வருவார்னு நினைக்கிறேன். தெரியல, என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அந்த பையன் பாருங்கள் எப்படி பார்த்துட்டு வராங்க. நம்மளோட சேனலில் அடுத்து ஏதாவது அப்டேட் கொடுக்கணுன்னா சொல்லுங்கள். எனக்கு பெருசாக எந்த ஐடியாவும் இல்லை. அப்டேட்டுன்னா எப்படின்னா கண்டென்ட்டு இல்லைனா ப்ளேஸ் பார்க்குறது, அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக எதில் நான் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது ஏதாவது அப்டேட் இருந்தால் சொல்லுங்கள். இல்லை வண்டியில் ஏதாவது அப்டேட் இருக்குதுன்னா சொல்லுங்கள், பண்ணிடுவோம். சீக்கிரம் அந்த 500 சப்ஸ்கிரைபரு, அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துருச்சு நியர்லி ஒரு 420 410 இருந்தது. எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க, நான் கரெக்டாக வாட்ச் பண்ணல. ஏன்னா நான் வாட்ச் பண்ண மாட்டேன். சரி, அது வரப்போ வரட்டும். ஏன்னா நம்ம அதை பார்த்துட்டு இருந்தோம்னா அதையே யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ அதனால் அதை நான் யோசிக்கலை. அது ஒன்று இருந்தது. வாட்ச் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3000 தான் வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். சாரி, 3000 தான் போதும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ ஒரு எப்படியும் 550 600க்கு மேலே வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும் எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா எனக்கு ஒரு 2 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 3.5K ஒரு வீடியோ ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 1.1 or 2 அந்த ரேஞ்சில் போயிருந்தது. அந்த 2 வீடியோவுமே எனக்கு நல்லா புஷ் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ அதுலேருந்தே எனக்கு நிறையா வியூஸ் வாட்ச் ஹவர்ஸ் வந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வீடியோ வந்து நமக்கு எடுத்து கொடுத்துரும். ஸோ யூடியூப்புக்கு புதுசாக வந்துருக்கீங்க சரி, அந்த மாதிரி எதுவும் பார்த்து பயந்துடாதீங்க. இங்கே வந்து நம்மளுடைய எஃபோர்ட்டு தான் முக்கியம். அங்கே போயா நடு ரோட்டில் ஆட்டிக்கிட்டு சாரி அங்கிள். ஏப்பா திடீர்னு நல்லா பிரேக்க போடுறீங்க? எனக்கு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்கோங்க. அப்போ ரொம்ப டென்ஷனாக இருந்தது, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். போயிட்டு இருக்கிற சின்ன சின்ன வேலையை முடிச்சுட்டு எனக்கு ஆஃப் ரோடிங் பண்ண கொஞ்சம் ஆசையாக இருக்குதுங்க. அது இந்த பைக் கையில் கிடச்சோன்னையும்
அப்படி ஃபீல் ஆகுது. ஆஃப் ரோடிங் பண்ணணும், ட்ரை பண்ணணும். ஸோ அதுக்கோசரமே நாளைக்குங்கிற பாருங்க, அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பாலமலைக்கு போகிறோம். பாலமலை இப்போ புதுசாக மேலே ஷெட்டெல்லாம் போட்டிருக்காங்க. வர அப்டேட் ஆகுது. பரவாயில்லையா? தெரிஞ்சதா வண்டி லைட்டாக இப்படி வைப்ரேட் ஆகுது, பார்த்தீங்களா? தெரியுதுங்களா? ஏன்னு தெரியல. நான் சொன்னேன்ல லூஸு, ரைட் சைடில், அதாவது ரைட் சைடில் திரும்புகிறேன். நான் ரைட்டில் பார்க்கணும் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. நான் இல்லை, அவங்கள சொல்கிறேன். அதாவது ரைட் சைடில் திரும்புகிறீங்க, ரைட் சைடில் தான் பார்க்கணும், லெஃப்டில் எதுக்கு பார்க்குறாங்கன்னு தெரியல. சரி, ஓகே கைஸ், நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய் எல்லாத்துக்கும் பாய், வணக்கம், நன்றி, தேங்க்யூ, எல்லாமே சொல்லிட்டேன். சரிங்க, ஓகே, பார்ப்போம். சீக்கிரம் போய் தொலைடா, என்னடா லவர்கிட்ட பேசுகிற மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு வளவலன்னு பேசிகிட்டு இருக்கீங்களா? தெரியல, விட்டு போக மனசு இல்லை, என்ன பண்ணுறது? குடிச்சுப்புட்டு என்னென்ன வளர்றான் பாருங்கள். உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. போ அப்படிங்கிறீங்களா? சரி, போயிடுறேன். ஓகே, பாய்.